இந்த வாழை மரத்தினாச்சும் நம்ம காப்பாற்றி ஆகணுங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எத்தனை பேர்த்துக்கு விவசாயம் பிடிக்குமோ அவங்க ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மொந்த வாழை மரம் புடைக்கி வந்துடுச்சுங்க. அந்த மரத்தை சுற்றியும் இருக்கிற பழைய மட்டைகள்லாம் அறுத்து விட்டு மண் கட்டி விட்டு தண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பி வந்துட்டேங்க. போன வாட்டி காய் இந்த மரத்துக்கு நம்ம சரியாக பராமரிப்பு பண்ண முடியலைங்க. பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியலைங்க அந்த மரத்துக்கு. அப்போன்னு பார்த்து காற்று மழை வந்ததுனால வெயிட்டு தாங்க முடியாமல் அந்த தார் போட்ட மரம் அப்படியே ரெண்டாக உடஞ்சிருச்சுங்க. சரியான முறையில் இந்த மரத்தையாவது காப்பாற்றணுங்க. பார்த்தீங்களா நம்ம அடிமரத்துக்கு மண் அணைச்சி விட்டுட்டு தண்ணி நிற்கிறதுக்கு கரை கட்டி விட்டாச்சுங்க. இந்த வாட்டி தண்ணி எடுத்து விட்டுட்டு அடுத்த வாட்டி மாட்டு எருக்கு கொஞ்சம் போட்டு விடணுங்க மரத்துக்கு. அடுத்தது ரொம்ப அவசியமான ஒரு வேலை செய்யணுங்க இந்த வாழை மரத்துக்கு. இல்லைன்னா போன வாட்டி உடஞ்ச மாதிரியே இந்த வாட்டி தார் உடஞ்சிருங்க. அடுத்ததான் நம்ம இந்த வாழை மரத்துக்கு செய்ய போகிற வேலை உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு லைக்கை போட்டு வெயிட் பண்ணி பாருங்கள்.